Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சூப்பரான மூவியை பற்றி அப்டேட் பண்ணுறேன். இதுவுமே லாஸ்ட்டாக 2 இயர்ஸ் முன்னாடி 2024 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மூவி தான். ஸோ ஒரு சவுத் கொரியன் மூவி தான். நம்ம டான்லியோட ஆக்டிங்கில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ளஸ் ஆக்ஷன் ரெண்டுமே மிக்ஸ்டான ஒரு மூவியாக இருக்கும். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் நடக்குது. அதுக்கு அடுத்த ஃபியூ இயர்ஸ் அந்த மொத்த சிட்டியுமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த சிட்டியோட அங்கங்கே இருக்கக்கூடிய சில வில்லேஜஸில் மட்டும்தான் பீப்புள் சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பர்சன் இந்த மூவியோட வில்லன் யார் அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டர். நிறைய இன்னசென்ட் பீப்புளை யூஸ் பண்ணி அவனோட சயின்ஸ் ரிசர்ச்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிக்கிற சில மெடிசன்ஸை அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்து அவங்கள இன்னும் பவர்ஃபுல்லாக்குறான். அதனாலே அவன் என்ன சொல்கிறாலும் அவங்களுமே கேட்டுட்ருக்காங்க. பிகாஸ் அவன் கொடுக்குற அந்த மெடிசன்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. லைக் எல்லாருமே டெர்மினேட்டர் மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மூவியில் வரக்கூடிய வில்லன் கேரக்டர்ஸை நீங்கள் எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் அவங்க பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் தான் இங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்குமே கொடுத்துருப்பான். ஸோ இப்போ அவன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவான் அவனோட ரிசர்ச்சுக்கு. அதில் நம்ம ஹீரோவோட ஒன் ஆஃப் த ஒரு லேடியோட கிராண்ட் ஆக்டருமே யூஸ் பண்ணுவான். ஸோ அந்த விஷயம்லாம் தெரிஞ்ச அவன் கூட இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு, அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லி. அவருமே அவங்க எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் கூட ஒரு பெரிய ட்ரக் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. பிகாஸ் இதெல்லாமே நடக்கிறது ஒரு பெரிய பில்டிங்கோட டாப்பில் தான். அந்த பில்டிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க ப்ரொடெக்ஷனுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னமோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சீக்ரெட்டாக ஸ்பை பண்ணிகிட்ருப்பா, ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் அந்த சயின்டிஸ்ட்டாக அவளை லாக் பண்ணிடுவான். அப்போ தான் தெரியும் அவனோட அந்த பவர்ஃபுல்லான ரிசர்ச்சுக்காக தான் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட டீம் கூட உள்ள வந்து அந்த மொத்த பில்டிங்குமே அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே ரெஸ்க்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மெயினாக ஒரு சோல்ஜர் இருப்பான், அவனுக்கு தான் அந்த பவர் இருக்கும் ரீஜெனரேட் ஆகிற மாதிரி. அந்த பர்சன் கூட ஹீரோ ஒரு ஃபைட் நடக்கும். அது சம்மர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ டாப் லெவல் ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் எல்லாருமே அந்த பில்டிங்கை அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் ஒரு சூட் கேஸை தூக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுவான். இப்போ அவுட் சைடில் இருக்கிற பீப்புள் அவனை சரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் க்ரேஸியான ஒரு விஷயம் இருக்கும். அது எதுக்கு மூவியில் வச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப க்ரேஸியாக இருக்கும் அவன் பண்ணுற ஆட்டிடியூட். ப்ளஸ் அவனோட சூட் கேஸில் ஒரு விஷயம் இருக்கும், அது ஒரு சீக்ரெட். ஓகேவா? ஸோ மூவி பார்க்கும்போது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மூவியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. டோஸ் ஸோ நம்ம ஹீரோவோட என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டிங் சீக்வன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ப்ராப்பரான ஃபுட்டு வாட்டர் எதுவுமே கிடைக்கிறதில்ல. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கொலாப்ஸான பில்டிங்ஸ் இருக்கிற சைடுக்கு போய் அங்கே நிறைய வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ராக்கடையில் ஹண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டருமே இருப்பான். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்தது மார்க்கெட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே இருக்கிற பீப்புளெலாம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை கொடுத்து ஹீரோ கிட்ட அந்த மீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு ஓல்டு லேடி ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட கிராண்ட் ஆக்டர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த இடத்துக்கு சில மான்ஸ்டர் ட்ரக்கில் ஒரு கேங் வராங்க. அந்த கேங் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஓல்டு லேடியோட கிராண்ட் ஆக்டருமே ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுறான். அப்போ அந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டரை ஈஸியாக ஃபைட் பண்ணி பிஹேவ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம ஹீரோவுக்குமே பயங்கரமாக கோவம் வருது. திடீர்னு அந்த டீம் கூட ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ஒரே பஞ்சில் டவுன் பண்ணிடுவார். அப்புறம் தான் ஹீரோவை பற்றி எல்லாருக்குமே ரியலைஸ் ஆகும். இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் ஒரு பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சதுமே அங்கேருந்து எல்லாருமே ஓடி போயிடுவாங்க. சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே ஹீரோவுக்கு கிளாப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் கேரக்டர் வருவான். அவன் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே அவனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பில்டிங்கோட டாப்பில்
அகெயின் பார்த்தீங்கன்னா அவனோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிகிட்ருப்பான், நிறைய இன்னசென்ட் பீப்புளை யூஸ் பண்ணி. அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டீம் இந்த மாதிரி நிறைய வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கிட்ட அவங்களோட யங்ஸ்டர்ஸை எங்கள் கூட அனுப்பி வைங்க, இந்த மாதிரி ஒரு சிட்டியில் நம்ம வேர்ல்டில் எப்படி சர்வை பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் டீச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, வாட்டர், ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஓல்டு லீடோட கிராண்ட் டாக்டருமே போகிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது இட் வாஸ் அ ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பில்டிங் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த கிராண்ட் டாக்டருக்கு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் மேலெல்லாம் கொஞ்சம் டவுட் வரும், இங்கே ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே அங்கேருந்து கொடுக்குற எதையுமே அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன் ஆஃப் த சீனில் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதிகமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மூவியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2024 ஓகே 2024 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மூவி தான். அதுவும் ஒரு சவுத் கொரியன் மூவி தான். இந்த மூவியோட லீட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டான் லீ தான். ஸோ டான் லீ ஆல்ரெடி நிறையவே மூவிஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் இயரில் கூட பார்த்தீங்கன்னா அவரோட ஒன் ஆஃப் த மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி இருக்கும். அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட டாப்பில் ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பான். சடனாக அந்த இடத்துல சில ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு மேலே இந்த ரிசர்ச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது, ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒரு சயின்டிஸ்ட்டுமே எனக்கு இன்னும் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க, இந்த மிஷனில் நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் சடனாக அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாருமே கன் ஹோல்ட் பண்ணி அந்த ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விண்டோ வழியாக அவுட் சைடை பார்க்குறான். ஸோ பார்த்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். அதை பார்த்ததுமே எங்கள் எல்லாருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் ஸ்க்ரீன் பிளேலாம் நமக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த சிட்டியோட அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸுமே ஒன் பை ஒன்னாக கொலாப்ஸ் ஆகிட்ருக்கும். ஸோ அப்போ தான் எல்லாருக்குமே ரியலைஸ் ஆகும் அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பில்டிங்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண முன்னாடியே அந்த பில்டிங்குமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிரும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பில்டிங்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகி அந்த எர்த்குவேக் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த சிட்டியில் நடக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. தட் வாஸ் ஸோ குட். இப்போது அந்த சிட்டியில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில வில்லேஜஸில் மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. அதுவும் ஒரு சில மக்கள் தான் அங்கங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட சர்வைவல்மே பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். பிகாஸ் அவங்க யாருக்குமே ப்ராப்பரான ஃபுட்டு அண்ட் வாட்டர் இது எதுவுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய கரன்சிக்குமே வேல்யூ இல்லை. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் அவங்களோட லைஃப் சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுமே பார்ட் ஆஃப் த பர்சன் தான். அதில் இன்னும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பிகாஸ் அவங்க யாருக்குமே ப்ராப்பரான ஃபுட்டு அண்ட் வாட்டர் இது எதுவுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய கரன்சிக்குமே வேல்யூ இல்லை. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் அவங்களோட லைஃப் சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுமே பார்ட் ஆஃப் த பர்சன் தான் அதில்.